அது கடந்தோடுகிறவன் வாசிக்கிறதற்கு ஏற்றார் போல எழுதப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன நடக்க போகிறதோ அது சீக்கிரமா நடக்க போகுது. இதுவரைக்கும் எழுத்து வடிவில் இருந்தது இனிமே செயல் வடிவில் மாறப்போகிறது. இதுவரைக்கும் உங்களை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற போகிறது. அது உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டதோ உங்கள் வாழ்வை குறித்த தேவன் நோக்கம், உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட என்ன காரணம், ஆவிக்குரிய ஒரு சபையில் நீங்கள் அங்கத்துவம் வகிப்பதற்கு தேவன் என்ன நோக்கமுடையவராக இருக்கிறார், உங்க எதிர்காலத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார், உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை எப்படி ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாற்ற போகிறார், இது எல்லாம் நிச்சயமா வரப்போகுது.